சங்கீதங்கள் புத்தகம் 91:1 வசனம் சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கீழே அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு நம்மை கீழே சொல்லப்படுகிற பல வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னதமானவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே எல் எலோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எல் எலோன், எல் எலோன் அப்படின்னு சொன்னா எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அப்படிங்கிற அர்த்தம். எல் எலோன் என்றால் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அப்படின்னா எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர். அதுதான் உன்னதர் என்று சொல்லுகிறோம். ஆங்கில வேதத்திலே மோஸ்ட் ஹை அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோஸ்ட் ஹை அப்படின்னா எல்லாவற்றிலும் மேலானது, எல்லாவற்றிலும் சிறந்தது, அப்படிப்பட்ட அர்த்தங்களை குறிக்கிறது. இங்க பைபிள் எழுதுகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில் இருக்கிற ஆண்டவருடைய மறைவில் இருக்கிறவன். இந்த மறைவில் இருக்கிற என்கிற வார்த்தைக்கும் ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மறைவில் இருக்கிற என்கிற வார்த்தையை வாழுகிறவன் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்ந்த இடங்களிலே, எல்லாவற்றிலும் விசேஷித்த இடத்திலே இருக்கிற கடவுளிடத்தில் வாழுகிறவன். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அதேதான் இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லது சிறந்தவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை குறித்து தான் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வு அல்லது நாம் வசிக்கிற இடம் அல்லது நாம் நம்மை சுத்தி இருக்கிற இடம் எப்படி இருக்கிறது, அதை குறித்து தான் இந்த பைபிள் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதை யார் எழுதினார் என்று எழுதப்படவில்லை, ஆனாலும் அவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட இடத்தில் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றவன், உயர்ந்த நிலைமையில் இருக்கிற எல் எலோன் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிற கடவுளோடு வாழுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. நாம எந்த இடத்துல வாழுகிறோமோ அந்த இடத்தினுடைய மகிமை நமக்கு உண்டாயிருக்கும். எந்த இடத்திலே நாம் இருக்கிறோமோ அந்த இடத்தின் மகிமை நமக்கு உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப எல்லாம் சிறந்திருக்கிற ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்தோம்னா அந்த சிறந்திருக்கிற பல காரியங்கள் நமக்கு அது உண்டாயிருக்கும். அவன் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருக்கிறோம்னா நாமும் வெறுமையா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னா, எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்கிற கடவுளோடு வாழுகிறவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவான். அல்லேலூயா. அதே வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது பாருங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உயர்ந்திருக்கிறவரோடு வாழுகிறவன் அல்லது அவரோடு மறைந்திருக்கிறவன். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சில ஆசீர்வாதங்களை கடவுள் எப்படி கொடுக்கிறாருன்னா, நாம சில காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே இன்னொரு பகுதிக்கு நேராய் நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க கொஞ்சம் காலையில் எழும்பி ஜெபிக்கணும் அல்லது வேதம் வாசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன செய்வார் தெரியுமா, அடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு நேரா உங்களை கொண்டு போவா. இதுதான் கடவுளுடைய கிருபை. கடவுள் எப்பவுமே, ஆண்டவர் எப்பவுமே அவரிடத்தில் வருகிறவர்களை ஏதோ ஒரு விதத்துல நடத்தி கொண்டே இருக்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் வாழுகிறவன் அல்லது தங்கி இருக்கிறவன், அவனை அல்லது நிலைத்திருக்கிறவன், மறைந்திருக்கிறவன், அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, சர்வ வல்லவருடைய நிழலிலே அவன் தங்கும்படி உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் கிருபை. ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்கள்ல பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா, நம்ம ஒரு காரியத்தை, ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது கடவுள் வேற ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அதேதான் இங்க சங்கீதக்காரன் குறிக்கிறான். அவருடைய நிழலில் இருக்கிறவன் அங்க இருக்க மாட்டான். சர்வ வல்லவர் அப்படின்னா ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆல்மைட்டி அப்படின்னா சர்வத்தை, அதுக்கு மேல ஒரு வல்லமையே கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை உடையவர். அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, எல்லா சத்துருக்களையும் விட பெரியவர். அல்லேலூயா. நல்லா சொல்லணும், எல்லா வல்லமைகளை விட சிறந்தவர், வல்லமை உள்ளவர். அப்படின்னா சர்வ வல்லமைங்கிறது அதுக்கு மேல ஒருத்தருக்கு வல்லமையே கிடையாது, அதுக்கு கீழேதான் எல்லாமே. அப்போ அந்த இடத்துக்குள் கொண்டு போய் அவன் தங்க வைக்கப்படுவான், நம்புறவங்க மாத்திரம். கடவுளோடு இணைகிற மனுஷன், ஆண்டவரோடு ஒன்றிணைகிற மனுஷன் அல்லது ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கிற மனிதனை கடவுள் எப்படி செய்கிறார் பாருங்க, சர்வ வல்லமை உள்ள நிழலிலே அவனை வாசம் பண்ண வைக்கிறார். அப்போ அவன் தங்குகிற இடம் எப்படி இருக்குமா, ஆல்மைட்டி காடுடைய அல்லது அதனுடைய பார்வைக்கு நேராய் அல்லது அவருடைய வல்லமைக்கு சூழ்ந்திருக்கிற இடம் அல்லது அவருடைய பிரசன்ஸ் அல்லது
அவர் சொந்த அவருடைய ஆளுகை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய ஆளுகை இருக்கிற இடத்துல இவன் தங்கி இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப நாம வெளியே இருப்பதில்ல, ஆண்டவருடைய மறைவில் இருக்க ஆரம்பிச்சா, தங்க ஆரம்பிச்சோம்னா கடவுள் அவரோடு கூடவே நம்ம வச்சிருப்பார். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஒரு ராஜாவின் பிள்ளை அப்படின்னு சொன்னான்னா அந்த ராஜாவின் பிள்ளைய எங்க வச்சிருப்பாங்க? ராஜாவை சுத்தி, அரண்மனையை சுத்தி, அவரை சுத்தி இருக்க பிரசன்ஸை சுத்தி தான் வச்சிருப்பாங்க. அப்படித்தானே? அது போலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய மறைவில நீங்க இருக்க விரும்புனீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களை அவருடைய பிரசன்ஸை சுத்தி, அவருடைய ஆளுகை சுத்தி வச்சிட்டு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனத்துல சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்னா, நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அடுத்த ஒரு காரியத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி அடைக்கலம், கோட்டை, என் தேவன் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நானும் அங்கே இருப்பேன். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அவர் உன்னதமானவர். தம்முடைய பிள்ளைகளை மறைத்து வைத்திருக்கிறார், தங்க வைத்திருக்கிறார், வாழ வைச்சிருக்கிறார். இந்த இடத்துல நானும் இருப்பேன். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. ஆமென். வேதம் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சகல வியாதிகளை மாற்றுவார். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாரும் நம்புறோம். அப்படித்தானே? எல்லாரும் நம்புறோம். செங்கடலை பிளக்க முடியும், யோர்தானை பிளக்க முடியும், எரிகோவை என்ன செய்ய முடியும்? இடிக்க முடியும், சூரியனை சந்திரனை நிறுத்த முடியும். நமக்கு செய்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுளால் எல்லாம் முடியும். பலர் நம்ம நினைக்கிற எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. யாருக்கும் அந்த அவிசுவாசம் எல்லாம் இல்ல. கடவுள் என்று சொன்னா சர்வ வல்லவர், அவர் நினைச்சா அப்படியே நடக்கும் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையினுடைய விளைவு அல்லது அதனுடைய கிரியைகள் இல்ல. அல்லேலூயா. எல்லாருக்கும் அற்புதம் நடக்குதா? எல்லாருக்கும் விடுதலை நடக்குதா? எல்லாருக்கும் சுகம் அடைகிறதா? எல்லாரும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்றாங்களா? எல்லாரும் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்றாங்களா? அப்படின்னா கிடையாது. அல்லேலூயா. ஆனா எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம் அவர் பெரியவர். எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம் என் வியாதியை குணமாக்குவா. எல்லாருக்கும் தெரியும் அவரால் நினைச்சாருன்னா எரிகோ எல்லாமே மலையே இடிந்து விடும். அல்லேலூயா. ஆனா நமக்கு நடக்க மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவர் பெரியவர், மகத்துவமானவர், வல்லமை உள்ளவர், உன்னதத்தில் இருக்கிறார், சர்வ வல்லவர் எல்லாம் சரிதான், அவருடைய நிழலிலே நான் இருப்பேன். அதுதான் பெருசு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடவுளை நீங்க எவ்வளவு தூரம் அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய மகிமைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அந்த கிரியைகளுக்குள் இருப்பீர்கள் என்றால், அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதுதான் எனக்கு மேன்மை. அல்லேலூயா. ஆண்டவரை பத்தி எங்க அப்பா பெரிய ஆளுங்க, எங்க அப்பா பெரிய ஆள், எங்க அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அப்போ எங்க அப்பா இப்படி எல்லாம் செய்வாருன்னா உங்களுக்கு செய்யலன்னா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் பாருங்களேன், பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு செய்யலன்னா? அவர் பெரிய ஆளா இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, உங்க அப்பாவே இருக்கல, உங்க அப்பா எடுத்துக்கோங்க, பெரிய பணக்காரன் வைங்க, உங்களுக்கு ₹1 தரலன்னா அவர் பணக்காரன் இருந்ததுக்கு. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அவன் ₹1 உங்களுக்கு தரல அப்படின்னா அவன் சொத்துல பங்கு இல்லடா அவனுக்குன்னா, அப்ப அவர் பணக்காரர் இருந்தா என்ன, கார் வச்சிருந்தா என்ன, பங்களா வச்சிருந்தா எனக்கு என்ன? அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றான்னா, எங்க கடவுள் மகா பெரியவர், அவர் அப்படி இருக்கிறதுனால எனக்கும் அங்க பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நீங்க எப்ப வர்றீங்களோ, உங்களுக்கு எங்க உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். கைகளை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பெரியவரா இருக்கட்டும், நம்முடைய ஆண்டவர் பெரியவர் தான். ஆனா அவர் எனக்குள்ளே கிரியை செய்யலைன்னா, நான் அந்த பெரியவரை இன்னும் உணர்ந்து கொள்ளலன்னு அர்த்தம். அந்த பெரியவருடைய வல்லமையை நான் இன்னும் பார்க்கல, எனக்குள்ள அவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா, எனக்கு அவர் பெரியவரா இருக்கிறார், ஒரு பிக்சரை நான் வச்சிருக்கிறேன், இது கடவுள், நான் வேற எங்கேயோ இருக்கிறேன். அல்லேலூயா. கடவுள் மேல இருக்கிறா, சர்வ வல்லவரா இருக்கிறா, எல்லாத்தையும் செய்வா. ஆனா என்னால அதை எட்ட முடியாத கனி, என்னால அதை பிடிக்க முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அவருக்கு ரொம்ப தூரம் இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் காட். அல்லேலூயா. எனக்கும் அவருக்கும் தூரம், ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய கிரியைகள் எனக்குள் செயல்படுவதில்லை. பல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கடவுள் பெரியவர்னா அவர் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா ஒரு கிரியும் அவங்களிடத்துல இல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் பாருங்க ஆவிக்குரிய வரங்களை பத்தி பேசுவாங்க, ஒரு வரமும் இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் ஆவிக்குரிய கனிகளை பத்தி பேசுவாங்க, ஒரு வரமும் இருக்காது. நாங்க ஒரு நாள் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தோம்.
அப்ப அந்த குடும்பத்துல அவங்க அப்பா அம்மா, 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் உண்டு. 2 பிள்ளைகள் பேசிட்டு இருக்கும்போது ஆவிக்குரிய பல ரகசியங்களை பத்தி பேசுறாங்க. ஆவிக்குரிய காரியங்கள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்டேன், ஆவிக்குரிய அந்த அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கீங்களா அப்படின்னு சொன்னா, இல்ல விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. நல்லதுதான், விசுவாசிக்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆனா நீங்க அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் உங்களுக்கு ஏட்ட சுரக்காய் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அப்படிதானே, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அப்ப எழுதி வச்சுக்கலாம், அம்மை சுரக்காய், சுரக்காய் 10 தடவை எழுதினாலும் கறி வைக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய காரியங்களை பலமுறை பேசினாலும் உங்களுக்குள்ள அந்த அனுபவம் இல்லைன்னா நீங்க அந்த ஏட்டு சுரக்காய் மாதிரி கறி இல்லாத அல்லது உங்களால அதை ருசிக்க முடியாம தான் போவீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, சங்கீதக்காரன் சொல்றான், நான் அப்படி இருக்க மாட்டேன். நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அப்படி இருக்கவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 91வது புஸ்தகம் 4வது வசனத்திலே, அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். வேதம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட மறைவில் இருக்கிறவர்களுக்கு, சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறாரா, சிறகுகளினாலே அவர்களை மூடிக்கொள்வாரா, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர் தம்முடைய சிறகினாலே அவர் மூடுவார். இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வேத பகுதி இந்த வேத பகுதி சொல்றது எங்க நடக்கக்கூடிய அனுபவத்தை சொல்லுது. பரலோகத்துல போய் அவர் நம்மை சிறகுகளினால் மூடுவார், அவர் மறைந்திருப்பேன், நிழலில் தங்குவேன், அப்படியா? இல்ல, இங்கதான். அல்லேலூயா. அங்க போய் நமக்கு ஒண்ணு மூட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அங்க பிரச்சனையே ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகத்துல உங்களுக்கு ஒரு தீங்குமே கிடையாது. பரலோகத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பரலோகத்தில் நிம்மதியான வாழ்க்கை. அது ஆண்டாண்டு காலம் அது போயிட்டு இருக்கும். பிரச்சனையே கிடையாது. அங்க நமக்கு எதுவும் அவசியம் இல்லை. இது இங்க உலகத்துல நமக்கு அவசியம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சிறகுகளினால் உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். இது எங்க தேவை தெரியுமா? பூலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. சங்கீதக்காரன் சொல்றது பரலோகத்தின் அனுபவத்தை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பரலோகத்தின் அனுபவம் தான் பரலோகத்துல போய் செய்யப்படுகிற காரியங்கள் இல்ல. பூலோகத்துல கடவுள் மனிதனை எப்படி காத்துக் கொள்கிறார், கடவுள் மனிதனுக்கு என்ன செய்கிறார் பாருங்க. தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவா, செட்டைகளின் கீழே அடைக்கலும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது பல கட்டளைகளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளைகளில ஒரு முக்கியமான ஒரு காரியம், அடைக்கல பட்டணம் அப்படிங்கிற ஒரு பட்டணங்கள் இருக்கும். அங்க அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பட்டணம் இருக்கும். அதுல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த அடைக்கல பட்டணம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, கைப்பிசகாய், இப்ப திடீர்னு 2 பேர் போறீங்க, திடீர்னு சண்டை வந்துருச்சு, ஒருத்தனை கொன்னுட்டான். அல்லேலூயா. சோத்திரம். தெரியாம நடந்துருச்சு. அவன் ஓடி போய் எங்க தங்கன்னு தெரியுமா? இந்த அடைக்கல பட்டணத்துக்கு உள்ள போயிட்டானா, அங்க இருக்கிற பிரதான ஆசாரியன் அல்லது மூப்பன் அவன் அவர்களை தடுக்க முடியும். உள்ள நீ வரக்கூடாது, விசாரிச்சுட்டு அவர்களை இவனை கொல்லாம அவங்களால பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. இது நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சட்டம். அப்ப அடைக்கலம் என்பது பாதுகாக்கப்படுகிறது, அவங்களுடைய உயிருக்கு கேரண்டி கொடுக்கிறது. அந்த மனிதன் அங்க அந்த காவலாளி அல்லது அந்த பிரதான ஆசிரியர் அங்க இருக்கிற வரைக்கும், மூப்பன் இருக்கிற வரைக்கும் அவன் அங்கே இருக்கலாம். அவன் செத்துட்டு அனைவன் விடுதலை. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப கடவுள் என்ன செய்கிறார் பாருங்க, மனிதனை தெரியாம செய்யக்கூடிய காரியங்கள் இருந்து அடைக்கலமாய் பாதுகாக்க விரும்புகிறார். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதே போல அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அப்படின்னா புகுவாய்ன்னு என்ன அர்த்தம்? உள்ள போவாய். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் உள்ள வந்திருக்கீங்க. எப்படி வந்திருக்கீங்க? புகுந்திருக்கீங்கன்னு வச்சா என்ன செய்யும்? புகுந்தார்கள். திருடர்கள் வீட்டில் புகுந்தார்கள். என்ன செய்யும்? திடீர்னு உள்ள வந்துட்டாங்க, என்ன செய்வதுன்னு தெரியல. அதானே? வேற வழி இல்ல, எப்படியோ உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய குகை இருக்கு, உள்ள போய் புகுந்தோங்கிறது 2 வித்தியாசம் இருக்கு. புகுந்தோங்கிறது நம்ம போய் உள்ள போய் அப்படியே எஸ்கேப் ஆகுறது மாதிரி, யாருக்கு தெரியாம உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. இப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நான் எனக்கு பிரச்சனை வரும்போது நான் உள்ள புகுந்துருவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அவர் தமது சிறைகளாலே மூடுவா, அப்புறம் செட்டைகளின் கீழே அடைக்கலம், உள்ள நான் போயிருவேன். அப்ப புகுந்துருவேன். உள்ள போய் நான் தங்கி இருப்பேன். எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த செட்டை எனக்காக விரிக்கப்படும். என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு இந்த பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் வரும்போது செட்டை விரிக்கப்படும், நான் உள்ள போயிருவேன். உள்ள போய் உண்மை சொன்னா எஸ்கேப் ஆயிருவேன். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. போராட்டத்திலிருந்து பிரச்சனை சாத்தான் கையில நான் எஸ்கேப் ஆகி உள்ள இருப்பேன். உள்ள இருக்கும்போது இந்த பிரதான ஆசை, இந்த மூப்பன் பாதுகாக்கிற மாதிரி என்ன உள்ளே வச்சிருப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதிரி உள்ள வந்து என்ன செய்ய முடியாது, என்ன
இதுதான் பிரமாணம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, சுத்தி போராட்டம் வரும்போது நீங்க என்ன செய்யுங்க? உன்னதமானவரின் மறைவுக்குள்ள வந்துருங்க. அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில நீங்க வந்துட்டீங்கன்னா, வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்காக சில ஆசீர்வாதங்களை சொல்லப்படுது. சிறகுகளை நான் மூடிக்கொள்வார். சர்வ வல்லவருடைய நிழலிலே கர்த்தர் தங்க வைப்பார். அவர் அப்படி எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். அவர் அப்படி எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், ஜெபிப்போம். நன்றி தகப்பனே. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தர் பெரியவர் தான், வல்லவர் தான், மகிமை உள்ளவர் தான். அவர் எனக்கு அதை செய்யணும் அப்படிங்கிறத சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்கு அதை செய்வார் என்று சொல்கிறான். நான் போய் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் சொல்லுவேன், இந்த தெய்வம் உன்னதமானவர், சர்வ வல்லவர், இவருடைய மறைவில இருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். ரைட்டு தான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாய் நான் அங்க இருப்பேன் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெரியவர் என்பது எனக்கு தெரியும், சர்வ வல்லவர் என்பது தெரியும். நீர் எனக்கு சர்வ வல்லவர் என்பதை வெளிப்படுத்துவீர். ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்துவீர். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கடவுள் பெரியவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். கடவுள் உயர்ந்தவர் என்பதை, அடைக்கலமானவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். எனக்கு பிரச்சனை வரும்போது நான் அதுல புகுந்துருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை புகுந்துருவேன், உள்ள போயிருவேன், ஒளித்துக் கொள்வேன். அதான் சரியான அர்த்தம். ஒளித்துக் கொள்வேன், உள்ள போய் உட்கார்ந்திருப்பேன். எனக்கு பிரச்சனை கடந்து போகிற வரைக்கும் நான் அங்கே மறைந்திருப்பேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, சினம் கடந்து போகிற வரைக்கும் அவர் தம்முடைய கைகளினால் உன்னை மூடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை அப்படியே வரும்போது கர்த்தர் அப்படியே மூடிக்கொள்ளுகிறார். கர்த்தர் மூடிக்கொள்ளுகிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போறோம். தேவனுடைய சமூகத்துல எல் ஷடாய் தெய்வமே உமக்கு நன்றி, பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி, மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய சமூகம் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. உன்னதமானவரின் நான் மறைவில் வாழுவேன். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவேன். இந்த சர்வ வல்லமை என்பது எல்லா சத்துருக்களையும் விட, எல்லா பெரிய வல்லமைகளையும் விட, எல்லாத்தையும் விட பெருசு. ஆல்மைட்டி. அதுதான் ஆங்கிலம் சொல்லுகிறது, ஆல்மைட்டி காட். நம்முடைய ஆண்டவர் ஆல்மைட்டி. சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அதற்கு மேலான ஒரு வல்லமையே இல்லை. அதை தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன்னதமானவர், எல்லா தெய்வங்களையும் விட மேலானவர், எல்லா தெய்வத்தை விட மேலானவர். அப்படின்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல் எலோன், எல்லாவற்றிலும் மேலானவர், மோஸ்ட் ஹை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் சிறந்தவர், எல்லாவற்றிலும் பெரியவர். நம்ம ஆண்டவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அவருக்கு மேலா ஒண்ணுமே இல்லை, அவருக்கு ஈடா கூட ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருக்கு கீழா இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய கிருபை வச்சிருக்கிறார் ஆண்டவர், இவ்வளவு பெரிய தங்குகிற அனுபவங்களை வச்சிருக்கிறார், இவ்வளவு பெரிய சிறகின் மறைவில மூடுகிற அனுபவத்தை வச்சிருக்கிறான். இதுக்குள்ள நான் போய் தங்குவேன். ஹல்லேலூயா. இதற்குள்ளே நான் போய் வாசம் பண்ணுவேன். விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கூடாரம் இந்த உலகத்தின் உரியல் அல்ல. இந்த கூடாரம் உன்னதமானவரின் மறைவு. அதுதான் எனக்கு கூடாரம், அதுதான் நான் தங்குகிற இடம், அதுதான் நான் வாசம் பண்ணுகிற இடம், அதுதான் எனக்கு பாதுகாப்பான இடம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லாம் இடத்திலும் உலகத்தில் இருக்கிற எல்லா பாதுகாப்பான இடத்தையும் விட அது பெருசு. ஏன்னா இந்த உலகத்துல எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையும் பாதுகாப்பு என்று சொல்ல முடியாது. பாதுகாப்பு என்று சொல்லப்படுகிறவைகள் கூட அநேக நேரங்கள் நம்மை கைவிடுகிறது. ஆனா நாம் இருக்கிற இடத்துல உன்னதமானவர் சிறகினால் நம்மை மூட ஆரம்பிக்கிறார். சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கும்படியான கிருபைகளை தருகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எவ்வளவு பெரிய கடவுளா இருந்தாலும் நான் அவரோடு இருக்கிறேன், நான் அவரோடு வாசம் பண்ணுகிறேன். என் ஆண்டவர் மகா பெரியவர் என்று சொல்வதல்ல, என் ஆண்டவர் மகா பெரியவர் என்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்வது. ஹல்லேலூயா. அதை தான் சங்கீதக்காரங்க சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் பெரியவர், வல்லவர் நமக்கு தெரியும். ஆனா அந்த வல்லவரும் பெரியவர் என்கிற அந்த கிரியைக்குள்ள, மகிமைக்குள்ள நாம இருக்கிறோமா? தேங்க்யூ ஃபாதர். நாம அதுக்குள்ள இருக்கிறோமா? தேங்க்யூ. எல்லாரும் ஜெபிப்போமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க தங்கணுமாப்பா, பிரைஸ் சொல்ல, நான் அங்கே வாசம் பண்ணணுமாப்பா, நான் உன்னதமானவரோடு இருக்கணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாமா?
எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? எஸ் ஃபாதர், நன்றி தகப்பனே. எஸ் ஃபாதர், நன்றி தகப்பனே. தேவனுடைய சமூகத்திலே அவன் ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபைகளை வைச்சிருக்கிறார். கர்த்தர் தம்மை நம்புகிற எல்லா ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் கர்த்தருக்குள் மறைந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசையா உமக்கு நன்றி, ஏசையா உமக்கு நன்றி, ஏசையா உமக்கு நன்றி. ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, அவைக்குள்ளே நான் இருப்பேன். அவன் கிதியோன் சொன்னா, இப்படிப்பட்ட பெரிய வல்லமைகள் நாங்கள் கேட்டிருக்கிறோமே, அது எங்கே, அது எங்கே, அது எங்கே? அவனுடைய ஏக்கம் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தது. அவனுடைய ஏக்கம் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அவனுடைய ஏக்கம்தான் தேவதூதனை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், மகா வல்லமை உள்ளவர் வந்திருக்கிறோம். நாங்கள் அதற்குள்ள இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் அதற்குள்ள இருக்க விரும்புகிறோம், அதில் தங்க விரும்புகிறோம். ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை சிறகினால மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீரே, உன்னதமானவரின் மறைவிலே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்பா. ஏதோ எங்கள் தேவன் பெரியவர் என்று நாங்கள் ஆண்டவரே அம்மே சொல்லி கொண்டிருக்க விரும்பல ஆண்டவரே. எங்கள் தேவன் பெரியவர் என்பதை நாங்கள் நிரூபிக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. பெரியவர் என்பதை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கவில்லை, பெரியவர் என்பதை நாங்கள் நிரூபிக்க விரும்புகிறோம். கடவுள் அற்புதம் செய்வார் என்பதை சொல்ல இல்ல, கடவுள் அற்புதம் செய்கிறார் என்பதை நிரூபிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. கடவுள் சுகமாக்குகிறார் என்பதை சொல்லுகிறதில்லை, கடவுள் சுகமாக்குகிறதை நாங்கள் நிரூபிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பிரசனத்தை தாங்க ஆண்டவரே. ஓ அல்மைட்டி ஃபாதர், எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் மறைந்திருக்கிறவனை சர்வ வல்லவருடைய நிழலிலே நீர் அழைத்து கொண்டு போவி, ஆவிக்குரிய காரியங்களிலே நீரே எங்களை அழைத்து கொண்டு போவீர் ஆண்டவரே. ஸ்டெப் ஸ்டெப்பா எங்களை உயர்த்துவீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்கள் மேல கடந்து வரட்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்கள் மேல் ஆண்டவரே வெளிப்படுவதாக. உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரை காண்பிக்கிறவர்களாய் மாறணும். கிறிஸ்துவை காண்பிக்கிற சபையாய் எங்க சபை மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவின் வல்லமைகளை நிரூபிக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஆவியானவர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி அப்பா. உடைய விசேஷித்த கிருபை எங்களை எல்லாரையும் தாங்கிறதுக்காய் நன்றி. நீர் எங்களை பலப்படுத்த வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நிரப்புங்க. உங்க நாம மகிமையடையட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே.